ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா வெஜ்ஜு தாங்க. வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். நான்வெஜ்லாம் இல்லை. என் பையனுக்கு ஃபேவரட்டான டிஷ் இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு நான் கேரட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து பீன்ஸ் நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணுங்கள். ஓகே, அதை 4 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரட் பீன்ஸு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும், கழுவி எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ தக்காளி நான் ஸ்லைஸாக கட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் லுக்கு பாருங்கள். அது தக்காளினா ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும் தக்காளிக்காக. ஸோ அதுக்கு தக்காளி கொஞ்சம் போட்டால் தான் அது அமைதியாக நிற்கும் பாருங்க. தக்காளி போட்டோன்னே சாப்பிடுது. ஸோ தக்காளி வெட்டி முடித்தோடனே அடுத்து பச்சை மிளகா ஒரு 4 வெட்டி கீறி வைக்கணும். கீறி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை எடுக்கலாம். வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டணும். வெங்காயம் வந்து எனக்கு கட்டையில் வெட்ட தெரியாது. ஸோ அதனால் கையில் கீறி வச்சிட்டேன். இப்போ குக்கரில் நான் செய்ய போகிறேன். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நெய் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து ஸ்பைசஸ் போடணும். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் போடுறேன் நான். ஸோ வெங்காயம் ஸ்லைஸாக விட்ட வெங்காயம் அதில் போட்டு அதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்குறேன் நான். பாருங்கள், நல்லா இது பண்ணுறேன். அதை நல்லா வதக்கிட்டே இருந்துச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதில் பச்சை மிளகா போடுறேன். அதையும் கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விடணும். இதுக்கப்புறமா பட்டாணி கழுவி வச்சுருந்தேன். அந்த பட்டாணி அதில் போடுறேன். பட்டாணி போட்டதுக்கப்புறமா பச்சை பட்டாணி தான் போடணும். மஞ்சள் பட்டாணி போட்டால் டேஸ்ட் இருக்காது. அதனால் பச்சை பட்டாணி போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ் கழுவி வச்சதை எடுத்து அதில் போடுறேன் பாருங்கள். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம். கழுவி வச்சது இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி கொஞ்சம் வேகிற அளவு. ஸோ நல்லா வதக்கணும். கொஞ்சம் வேகிற அளவுக்கு உப்பு போட்டு வதக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கதை அதை நான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ தக்காளி நான் போடுறேன். தக்காளி போட்டுட்டு அதையும் நான் வதக்குறேன் இப்போ. ஸோ உப்பு போட்டிருக்கனால சீக்கிரமாக தக்காளி கொஞ்சம் வதங்கிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பேன். எப்போவுமே என் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அதை நான் ஸ்டோர் பண்ணி. ஸோ அதை போட்டிருக்கேன் நான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ புதினா போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதையும் வதக்குறேன். நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கரம் மசாலா தூள் போடுறேன் நான். ஸோ நானும் அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். அதையும் போடுவேன், கடையில் வாங்கினதையும் போடுவேன். நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நானும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு பாட்டிலில் இப்போ காட்டுறேன். இதோ நான் அரைச்சி வச்சது இது போடுறேன் கொஞ்சம். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் காரத்துக்காக. ஏன்னா நான் 4 மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சமாக. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். ஸோ அது போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அரிசி கழுவி வச்சுருந்தேன் நான். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது சின்ன டம்ளர் ஒரு 4 டம்ளர் அரிசி நான் கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் அரிசி கழுவி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அது அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் தண்ணியே ஊற்றுவேன். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. காய்கறி இருக்கனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹாஃபு. ஸோ தண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றி உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது, உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது இப்போது குக்கரை நான் மூடுறேன். மூடிட்டு விசில் வைக்கிறேன் நான். விசில் வச்சதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வந்தால் போதும். அதில் 2 விசில் போதும், அவ்வளோதான். ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. வெஜ் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல வாசனையோட செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? சுட சுட வெஜ் பிரியாணி ரெடி. என் பையனுக்கு எனக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க இது. நாங்கள் அடிக்கடி சண்டே பண்ணுவோம் இதை நாங்கள். ஏன்னா நான்வெஜ் ரொம்ப விரும்ப மாட்டோம் நாங்கள், அதனால் நாங்கள் வெஜ்ஜு தான். ஸோ இதுக்கு தயிர் பச்சடி. ஸோ எக்கு கூட விரும்ப மாட்டோம். ஸோ சுட சுட வெஜ் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.